தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாம் இன்று காணவிருக்கும் பதிவு அசுபதி நட்சத்திரம். அதாவது நட்சத்திர மண்டலத்தில் 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்களில் முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திர அமைப்புல 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம தொடர்ந்து பலனை காணலாம். அதுல எப்படியெல்லாம் சொல்லப்பட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய மிருகம், பட்சி, விருட்சம், தேவதை, அந்த நட்சத்திரம் வியாபத்திருக்கும் இடங்கள் மற்றும் அதனுடைய குணாதிசயங்கள். அந்த குணாதிசயங்கள் எதிலிருந்து எடுக்கப்படுகிறது என்றால், ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலிருந்து அதனுடைய கதாபாத்திரங்களை அடிப்படையாக வைக்கும் நடைமுறை சாத்தியத்தில் உள்ள அனுபவ கருத்துக்களையும் கொண்டு இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் பலன் மற்றும் தாராபலன் அடிப்படையில் ஒரு நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரம் எந்தவித தாரை அடிப்படையில் நல்ல அமைப்பை பெறுகிறது, அந்த அமைப்பிற்கான உணவு முறைகளை நாம் எப்படி பயன்படுத்துவது, அதற்கு நமக்கு எந்தவித நன்மையை தரும் என்ற அடிப்படையில் தாராபலன் அடிப்படையிலையும், மேலும் அந்த தாராபலனை வைத்து அதனுடைய சிம்பிள்களை, அதனுடைய குறியீடுகளை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி நாம் வெற்றி காணும் ஒரு முறையும் சேர்த்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பார்க்கப்படுவதாக எண்ணி இந்த முதல் நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரத்தை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். முதல்ல இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குதிரை. இதனுடைய பட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாளி. விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டி மரம். இதனுடைய அதிதேவதை என்று சொல்லக்கூடியது அஸ்வினி தேவர்கள் மற்றும் நிறைய சொல்லலாம். இப்போ நகுலன், சகாதேவன் இவங்களை கூட நம்ம சொல்லலாம், அஸ்வத்தாமனையும் சொல்லலாம். இந்த கதாபாத்திரங்கள் மகாபாரதத்தில் வர கதாபாத்திரங்களும் இந்த நட்சத்திரத்திற்கு அதனுடைய வினை பயனையும் இதோடு ஒத்து நமக்கு பலன் தருவதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த அசுபதி நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியில முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இது சரராசியில் உள்ள ஒரு நெருப்பு வீடாகும். அப்ப நெருப்பு செவ்வாய் அப்படின்னா இங்க சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு. இந்த நட்சத்திரத்துல சூரியன் உச்சமாகிறார். இந்த வீட்டுல சனி பகவான் நீசமாகிறார். ஆனா இந்த நட்சத்திரத்துல சனி பகவான் நீசமாவது கிடையாது, இந்த ராசியில நீசமாகிறார் அப்படிங்கிற அமைப்பு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த அசுபதி நட்சத்திரம் அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் வெப்பமான பகுதி, ஊரினுடைய தலைமை பகுதி. அதாவது இப்போ ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னா இப்ப சென்னை தலைமை இடத்தை கொண்டதாக இருக்கு. இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய மின் ஆற்றலை உருவாக்கக்கூடிய நீர்மின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், இது எல்லாமே இந்த அசுவினி நட்சத்திர அமைப்பை கொண்டதாக இருக்கும். அப்ப ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு இயக்குத்திறனை எங்கெல்லாம் இருக்கோ, டைனமிக்கா எங்கெல்லாம் இருக்கோ, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அங்கெல்லாம் அசுபதி நட்சத்திரம் வேலை செய்யும். அடுத்தது செங்கல் சோலை, ஜேசிபி, வெடிமருந்து, கிரஷரு, மருத்துவ உபகரணங்கள் செய்யக்கூடிய இடங்கள், மூலிகை தோட்டம், ஹீலிங் செய்யக்கூடிய இடங்கள்,
இது எல்லாமே வந்து அந்த அசுபதி நட்சத்திரத்தினுடைய காரத்துவங்களா அமையும். பெயர்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, உஷா, சிவன் மற்றும் முருகனுடைய பெயர்கள் கொண்டவர்களாக இந்த நட்சத்திர அமைப்புல உறவுகள் இருக்கும், அல்லது இந்த சார்ந்த அமைப்புல இருக்கும். இப்ப இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம், அவங்களுடைய உருவ அமைப்பு, அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிற தன்மையில பார்க்கும் பொழுது இவங்களுடைய தேகம் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக உள்ள தேகமாக இருக்கும். வேகமாக ஒரு செயல்பாட்டை செய்வதற்காக இவர்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சற்று இவங்க வந்து முன்கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதையும் முன் யோசனை இன்றி செய்து பின்னாளில் ஒரு வருத்தத்தையோ கஷ்டத்தையோ படக்கூடிய அன்பர்களாக இருப்பார்கள். அதுவும் இல்லாம இவங்களுக்கு பயணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீண்ட தூர பயணமாக இருக்கும். உங்களுக்கு தொழிலோ அல்லது குடும்பம் சார்ந்த மனைவி சார்ந்த விஷயங்களிலேயோ உறவுகள் சார்ந்த விஷயத்திலேயோ இவங்களுக்கு சற்று அவர்களை விட தூரமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உண்டு. ஒரு செயலை இடையில் விட்டாலும் கூட இவர்கள் மறுபடியும் அந்த செயலை ஒரு புதிய கோணத்தில் மீண்டும் அதை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டவர்களாக இந்த மேசராசியில உள்ள அசுதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்பத்துல தாய்க்கா இருந்தாலும் மனைவிக்கா இருந்தாலும் கருச்சிதைவு அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. எதையுமே வந்து விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அசுபதி நட்சத்திரக்காரர்கள் உண்டு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதை டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டெவலப் பண்ணி மறுபடியும் திருப்பி அவங்களுக்கு அதை மற்றவங்களுக்கு விலக்கி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் சற்று குறைவான ஒரு மனநிலை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. தெளிவாக அந்த விஷயத்தை அவங்களால சொல்லக்கூடிய ஒரு இயல்பு அவங்களுக்கு இருக்காது. ஜாதகர் பிறந்த பின்பு குடும்பத்தில் கண்டிப்பாக இடமாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எப்பொழுதுமே இவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவா பேசக்கூடிய அமைப்புல இல்லாம பாசிட்டிவா பேசக்கூடிய ஒரு தன்மையே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நட்பு வட்டமும் உறவு வட்டமும் அதிகமாக இருக்காது. அவங்களோட அடிக்கடி இவங்களுக்கு கருத்து வேறுபாடு வருவதற்கான ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து அந்த நட்பு வட்டமும் உறவு வட்டமும் பிரிந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுடைய தந்தையினுடைய ஆயுளுக்கு பின்புதான் இவங்களுடைய வளர்ச்சி மிக மிக ஒரு அபரீதமான ஒரு நிலையை எட்டக்கூடியதாக இருக்கும். மேலும் இவங்க வந்து சாஸ்திரங்கள் கற்பதில் மிகவும் கைதேர்ந்த நபர்களாக இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அதே சமயத்துல ஒரு சிலருக்கு மருத்துவம் சார்ந்த துறையிலையும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அது அவங்களுக்கு வந்து அந்த தசாபுத்தியும் கிரக அமைப்புகளும் நல்ல முறையில் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மருத்துவம் துறை சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு எளிதாக ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நகுலன், சகாதேவன் நம்ம முதலே பார்த்திருந்தோம், அஸ்வத்தாமன் பார்த்திருந்தோம். இந்த இந்த கேரக்டரை நம்ம வந்து கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நெற்றியில ஒரு தழும்பு இருக்கு. ஏன் இந்த தழும்பு அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அஸ்வத்தாமனுக்கு வந்து பிருகு மணி அப்படின்னு ஒரு மணி அவருடைய நெற்றியில இருந்தது. அவர் பிறப்பினுடைய அம்சத்துல அவருக்கு கிடைத்த ஒரு பலன் வந்து அந்த பிருங்கு மணி. இந்த போர்ல வந்து பாண்டவர்களை அழைப்பதாக நினைத்து அஸ்திரத்தை இட்டு அந்த வாரிசுகளை அவர் கொன்று விடுகிறார். அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பிருங்கு மணியை புடுங்கி கொள்கிறார், நெற்றியிலிருந்து அதை எடுத்துடுறாரு. அதனால அந்த இடத்துல அவருக்கு தழும்பு ஏற்படுது. அப்ப மேக்சிமம் முகத்தில வந்து நெற்றியில வந்து தழும்பு இருந்தா கண்டிப்பா அவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அவங்களுக்கு அந்த தழும்பு கண்டிப்பாக ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனுடைய தந்தை துரோணர். அப்ப இந்த துரோணாச்சாரியாரனுடைய அந்த போருக்கு பின்னாடி தான் வந்து இவர் அந்த படையை தாங்கி வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வருகிறது. அதனால இந்த அமைப்புல பார்க்கும்போதும் துரோணர் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுதும் இந்த அவருடைய பின்னாடி தான் வந்து இவருடைய வளர்ச்சி இருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொரு கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நகுலன் சகாதேவனுடைய இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தந்தை பாண்டு இறந்ததற்கு பின்னால்தான் இவருக்கு வந்து அந்த சாஸ்திர அறிவு அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி சூரியனுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி தேவர்கள் இரட்டையர்கள் கூட பல இடத்துல போய் மருத்துவ அமைப்புகளை கற்றுக்கொண்டு அதற்கு பின்னாடி அவர்களும் மருத்துவ துறையில வந்து மிக ஒரு நல்ல அமைப்பை பெற்றார்கள். ஆக இப்படிப்பட்ட அந்த கதாபாத்திரங்கள் கூட இந்த நட்சத்திரத்தோடு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையே இருக்குது. அப்ப வந்து இப்ப டிஎன்ஏ அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப சூரியனுடைய கர்ம பதிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கர்ம பதிவு அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சூரியன் வருவதால் அவங்களுக்கு வந்து அந்த தந்தனுடைய ஆயுளுக்கு பின்பு இவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தீர்க்கமான நம்ம சொல்லலாம். மேலும் இந்த இதெல்லாம் வந்து அவங்களுடைய கேரக்டர் நம்ம சொல்லலாம். அப்ப இல்லற வாழ்க்கையில அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசா இல்லற வாழ்க்கையில அவங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை தராது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த அசுபதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைப்பதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். இப்ப இந்த பொதுவான இப்ப நம்ம பலனை சொல்லியிருக்கோம். இப்ப அந்த மிருகம் பட்சி விருட்சம் அப்படிங்கிற அமைப்பை தொட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை. இப்ப இந்த குதிரை என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பிலே இருக்கு. அப்ப அதனால வந்து இவங்களுக்கு கண்டிப்பா வந்து காலில் முட்டிக்கும் கீழே பாதை வரைக்கும் அதிகமான வலிகள் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கும். இவங்க அந்த மாதிரி நிக்கிற நேரம் அதிக நேரம் நிற்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய தொழில்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது இடம் விட்டு இடம் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு சார்ந்த தொழிலும் இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது இவர்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப குதிரைக்கு இதனுடைய உருவ அமைப்பு நம்ம வந்து குதிரை அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு அந்த சீனி பூட்டுறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்புல இவங்க போனாங்கன்னா கவனத்தை சிதறடிக்காமல் இவங்க போனாங்கன்னா இவங்களுடைய எண்ணமும் குறிக்கோளும் அதை சரியான முறையில் அந்த இடத்த கொண்டு போய் இவங்களால அந்த பயணத்தை முடிக்க முடியும். அப்படி இல்லாம கண் போன போக்கில் மனம் போனால் இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கும்.
அதனால ஒன்றை மையமாக வைத்து அதையே இவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா இங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஆனா இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகும்? பல்வேறு நிலைப்பாடுகள்ல தங்களுடைய கவனத்தை செலுத்துவதன் மூலம் இவங்களுடைய நேரமும் பொருளாதாரமும் கண்டிப்பா விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இவங்க ஞானம் அல்லது யோகா இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் இதனுடைய அதிபதி கேது இல்லையா, அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களை கவனம் செலுத்தும் பொழுது, பயிற்சி செய்யும் பொழுது இவங்களுக்கு அந்த லெவல் இவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் ஒருமித்த கருத்தா வரும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அமையறதுக்கான வாய்ப்பா இருக்கு. அடுத்ததா இதனுடைய அஸ்வினி முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்கு. அந்த முத்திரைய இவங்க பயன்படுத்தி வாழ்க்கையில தங்களுக்கு அந்த எனர்ஜி லெவலை குறையிறத இவங்க கூட்டிக்கலாம். அடுத்தது இந்த நட்சத்திரனுடைய பட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாளி. இந்த ராஜாளி பட்சியினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, இதற்கு இந்த ராஜாளி பட்சி யாரையும் எதிரி என்று நினைப்பது கிடையாது. அது இயற்கையை தாண்டி போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராஜாளி பட்சிக்கு உண்டு. ஏன் அப்படி சொல்றேன்னா, மழை பெய்யுது அப்படின்னு அந்த பட்சிக்கு, அதாவது அந்த பறவைக்கு தெரிஞ்சதுன்னா அது மேகத்தை தாண்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இதனோட போட்டி போடும் ஒரு கிரகம் எது, அதாவது ஒரு பறவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காகம். அப்ப இந்த காகம் அந்த ராஜாளியோடு போட்டி போடும் பொழுது அந்த ராஜாளி பறவை மேலே மேலே பறந்து போகக்கூடிய அமைப்புல அந்த காகம் அதனோடு பறக்க முடியாது. அதனால அந்த காகம் அப்படிங்கிறத அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அறியாமையோடு அவங்க எப்போதுமே போட்டி போடுவது கிடையாது. அதை தாண்டி மேலே மேலே சென்று, அதாவது அந்த இயற்கையினுடைய சக்தியை தாண்டி அவர்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பட்சியினுடைய குணாதிசயம். இன்னொரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதனுடைய அலகுகளும் அதனுடைய இறகுகளும் பறக்க முடியாத அளவுக்கு, உணவுகளை தின்ன முடியாத அளவுக்கு அதனுடைய வயோதிகத்தன்மையால் அந்த நிலைப்பாட்டை பெற்றிருக்கும் சமயத்தில் இந்த ராஜாளி பறவை என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலையினுடைய உச்சி பகுதியில் ஆள் அரவம் இல்லாத இடத்தில் தனியாக சென்று உணவு ஏதும் உண்ணாமல் தன்னுடைய சிறகுகளில் உள்ள இறகுகளை ஒவ்வொன்றாக பிரித்து எறிந்து தன்னுடைய அலகுகளை அந்த பாறையின் மீது தீட்டி தீட்டி அதை கூராக்கி மீண்டும் புதிய சிறகுகள் இறகுகள் அந்த முளைத்து அலகுகள் புத்தம் புதியதாக அமைந்து மீண்டும் அது இரையை தேடி அலையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பறவை என்றால் அது ராஜாளி பறவை. மேலும் தன்னுடைய குழந்தைகளை, அதாவது குஞ்சுகளை வளர்க்கும் காலத்தில் அது தன்னுடைய அந்த மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த இறகுகளை அது கூடு கட்டும் போது அது முள்கள் அமைப்புல தான் அது கூடு கட்டும். அந்த முள்கள் கொத்தாமல் இருக்கிறதுக்கு அந்த இறகுகளை உள்ளன் இறகுகளை மெல்ல மெல்ல தன்னுடைய அலகுகளால் கொத்தி அதற்கு படுக்கை விரித்து அதன் மேல் அதை உட்கார வைத்திருக்கக்கூடிய அமைப்பு அந்த ராஜாளி பறவைக்கு உண்டு. அந்த சொகுசிலேயே அந்த குஞ்சுகள் பறக்காமல் மிகவும் சொகுசாக வாழ்ந்திருக்கும். அதற்கு சரியான ஒரு காலம் வந்தும் அது பயன்பாட்டுக்கு வராத நிலைப்பாட்டை கொண்டிருப்பதை இந்த தாய் பறவை தெரிந்து கொண்டு அதனுடைய ஒவ்வொரு
அந்த சிறகுகளை அந்த இதை எடுத்து அப்படியே மொல்ல மொல்லமா அந்த முள்ளு குத்துற மாதிரி செய்யும். அப்பனாச்சும் அது பறக்குமா அப்படின்னு. அப்போதும் அந்த முள்ளு குத்தும் போது அது பறக்காது. மீண்டும் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய அலகால்களால் அந்த குஞ்சை தூக்கி வானத்துல பறக்க விடும். அது பறக்க முடியல அப்படின்னா அப்படியே கீழேயே வேகமாக கீழே சென்று அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் அந்த ராஜாளி பறவை தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரும். இப்ப தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தரக்கூடியதில் மிகவும் ஆர்வம் கொண்டதாக இருக்கும். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த நபர்கள் கண்டிப்பா தங்களுடைய குழந்தைகளுக்கு இவர்களுக்குமான ஒரு புரிதலில் ஒரு கஷ்டம் வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கண்டிப்பாக உருவாக்கி தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விருட்சம் அப்படிங்கிறது எட்டி. மேக்சிமம் எட்டி மரம் பயன்பாட்டுக்கு அற்றதாக, மருத்துவ குணங்களில் அது நல்ல ஒரு அமைப்பு உடையது. ஆனா இயல்பு வாழ்க்கைக்கு பயன்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பயன்படாது. அப்ப வீடுகள்லையோ, அதாவது அதை வளர்த்து வருமானம் செய்யக்கூடிய அமைப்பிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதளவாக அந்த மரம் பயன்படுவதில்லை. ஆக அதற்கு ஒரு பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டி பழுத்தால் என்ன, ஈனாதார் வாழ்ந்தார் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குழந்தை பிறக்காத ஒரு அமைப்பு ஒரு நபர் இருந்தா அவங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற தன்மையில. அப்ப இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அமைப்புல இவங்களுக்கு ஒரு குறைபாடு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு இந்த விருட்சம் நமக்கு சொல்லுது. அப்ப மருத்துவத்திற்கு பயன்படும், மருத்துவராக இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல குழந்தை பேறு அமைப்புல சற்று ஒரு பாதகமான சூழ்நிலை இந்த அசுதி நட்சத்திர நேயர்களுக்கு உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அசுபதி நட்சத்திர நேயர்கள் ஆன்மீகம் ஜோதிடத்துல அதிக நாட்டம் இருந்தாலும் சில நேரங்களில அவங்களுக்கு அது சாதகத்தன்மை இல்லாத நேரத்துல ஒரு கருத்து வேறுபாடு உண்டாகும். அப்படி உண்டாகி சில நாட்கள் அதன் மேல நம்பிக்கை இல்லாமல் இருந்து பின்பு மறுபடியும் அதன் மேல் அந்த ஜோதிடம், ஆன்மீகம், பக்தி மார்க்கம் இதெல்லாம் கொஞ்சம் டெப்தா போய் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்ததாக நம்ம இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல அடுத்தது என்ன பலன் பார்க்கற போறோம் அப்படின்னா, தாராபலன் அடிப்படையில இந்த நட்சத்திரத்திற்கு சுபத்தை செய்யக்கூடிய நட்சத்திரங்களாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்ற அடிப்படையில நாம இப்ப அதை பார்ப்போம். பரணி நட்சத்திரம் இதற்கு சம்பத்து தாரையாக வருகிறது. ரோகிணி நட்சத்திரம் க்ஷேம தாரையாக வருகிறது. திருவாதிரை நட்சத்திரம் சாதக தாரையாக வருகிறது. பூச நட்சத்திரம் மைத்ரேய தாரையாக வருகிறது. ஆயில்ய நட்சத்திரம் பரம மைத்திரை தாரையாக வருகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் சமுதாய தாரையாக வருகிறது. அஸ்த நட்சத்திரம் அதிக பலன் தரும் தாரையாகவும், சுவாதி நட்சத்திரம் பந்தம் சிறக்கும் தாரையாகவும், அனுச நட்சத்திரம் நன்மை தரும் தாரையாகவும், பூராட நட்சத்திரம் சுப தாரையாகவும், சதய நட்சத்திரம் உலக அளவில் பெயரும் புகழையும் வாங்கி தரக்கூடிய நட்சத்திரமாகவும், உத்தரட்டாதி நட்சத்திரம் ஜாதி தாரையாகவும், ரேவதி நட்சத்திரம் அபிஷேக தாரையாகவும் வருகிறது. இப்ப இந்த தாரை அடிப்படையில இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள்
அந்த நட்சத்திர அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா, அதுவும் புஷ்கர நவாம்சத்தில் சில கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா, அல்லது இவர்களுக்கு இந்து லக்னம், பாச்சுனா லக்னம், நாமயோக அதிபதி, நாமயோக புள்ளி இந்த நட்சத்திரத்தில் விழுந்திருந்தாலும் இவர்கள் ஒரு நல்ல ஒரு நிலையில அதனுடைய தசாபுத்தி காலம் வரும்போது ஒரு உயர்ந்த நிலையில் தொழில், குடும்பம், கல்வி, பொருளாதாரம் போன்ற அமைப்பில் ஒரு நல்ல நிலையை எட்டலாம். இப்போ இவங்களுக்கு சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் பரணியாக வருகிறது. அப்போ இவங்க அந்த நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரணி நட்சத்திரத்திற்கு உருவம் பார்த்தீங்கன்னா யானை. அதே போல ரேவதி நட்சத்திரம் இதற்கு அபிஷேகத்தாரை என்று சொல்லக்கூடிய 27வது நட்சத்திரமாக வருகிறது. அது பெண் யானை. அப்ப 2 யானை பொம்மை, ஆண் யானை, பெண் யானை 2 பொம்மைக்கு நடுமத்தில் ஒரு குதிரையினுடைய பொம்மையை இவங்க வீட்டில் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டா இவங்க இருக்கிற இடத்துல பெரியவர்கள் மத்தியில், 4 பெரிய மனுஷனுங்க மத்தியில் இவங்க வளரக்கூடிய வாய்ப்பும், தொழில் செய்யக்கூடிய அமைப்பும், நட்பு வட்டமும் உள்ளதாக அமையும். பொதுவாகவே இந்த நட்சத்திரம் அப்படி. அதே சமயத்தில் இவங்க பரணி நட்சத்திரங்கிறதுனால நெல்லிக்காய் ஊறுகாய் வீட்டில் போட்டுக்கொள்வது சிறப்பு. அதே போல நெல்லிக்காய் சாதம் செய்வது மிகவும், அதனால் சாப்பிடுவது மிகவும் சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை இவங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே வந்தாங்கனாலும் இவங்களுடைய பொருளாதாரம் மேன்மடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். உடல் நலத்துல அக்கறை செலுத்தக்கூடியது, நோய் நொடி இல்லாமல் இவங்க வாழணும் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தை இவங்க அதிகமா பயன்படுத்திக்கலாம். அப்ப இவங்க என்னன்னா, இந்த நாவல் பழங்களை அதிகமா சாப்பிடலாம். இந்த தேர் இழுக்கிறாங்கல்ல, அதுல போய் இவங்க பங்கு பெறலாம். அல்லது அந்த தேருக்கு இழுக்கும்போது அதுல வீட்டில் உள்ள, அதாவது நிலத்தில் வெல்லக்கூடிய விவசாயிகளா இருந்தால் நிலத்தில் விளையக்கூடிய பொருட்களை அங்கே சூறை விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அவங்க பயன்படுத்தலாம். அல்லது அந்த தேருக்கு அந்த சிற்பங்களுக்கு எண்ணெய் போடுவாங்க, அப்போ அதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம், ஆரோக்கியமும் மேம்படும். இப்போ நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அமைய மாட்டேங்குது அப்படின்னா இவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு அபிஷேகம் செய்யலாம். அல்லது சிதம்பரம் சென்று அங்கே உள்ள நடராஜ பெருமானை அந்த தரிசனம் கிடைப்பது, அந்த அபிஷேகம் நடக்கக்கூடிய நாள்னு தனியாக நாட்கள் இருக்கு, அந்த நாட்களில் போய் அவங்க அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிறது இவங்களுக்கு நல்ல பலனை தரும். அல்லது சிவனுடைய பாடல்களை அதிகமாக கேட்பது இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய. அதாவது அதுக்கு மேலே இவங்க பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிடுவது இவங்களுக்கு நல்ல பலனை தரும். நாய்களுக்கு பிஸ்கட் போடுவதன் மூலமாகவும் இவங்களுக்கு நல்ல பலனை தரும். நாயோட ஒரு நட்பு, அதிக நேரமா அதோட கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு ஸ்பின் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. மைத்ரேய தாரை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு எதிர்பார்க்காம உதவி செய்யறது. நம்மளோட நட்பால ரொம்ப காலம் இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பூச நட்சத்திரம். அப்ப இவங்க ஆணாடு, அதுக்கு இவங்க ஏதாவது தீவனம் கொடுக்கலாம். அடுத்தது பாயாசம் செஞ்சு சாப்பிடுவதாலும் இவங்களுக்கு நல்ல பலன் உண்டு. மேலே இவங்க பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஜீவசமாதி வழிபாடு செய்தாலும் இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக தரும். பரம மைத்திரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இக்கட்டான நிலைமையில எதிர்பார்க்காத ஒரு நண்பர் நமக்கு முன்ன பின்ன தெரியாது, யார் அப்படின்னு யாரோ தெரியாது, அந்த நபர் நமக்கு அந்த நேரத்துல உதவி செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பரம மைத்திரியம். அப்ப இவங்க ஆயில்ய நட்சத்திரம் தான் பரம மைத்திரிய நட்சத்திரமாக வருவதால் இவங்க
இந்த லட்டு அப்படிங்கிறத அடிக்கடி தானமாக கொடுக்கலாம், இவங்க சாப்பிடலாம். பெருமாளை இவங்க சைன கோலத்தில் இருக்கிற பெருமாளை வழிபடுவதன் மூலம், அதுவும் வந்து அந்த நாகராஜாவோடு படுத்திருப்பார்ல, இந்த மாதிரி உள்ள கோலத்தில் ரங்கநாதர் படுத்திருப்பார்ல, அந்த கோலத்தில் பார்ப்பது மிகவும் நல்ல ஒரு பலனை இவர்களுக்கு தரும். அந்த மாதிரி ஸ்டில்லை இவங்க வந்து அடிக்கடி பார்க்கறது மூலியமாகவும் அந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலியமாகவும் இவங்களுக்கு நல்ல பலன் உண்டு. அதே போல சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நான் உயரணும் அப்படின்னா இவங்க அடிக்கடி தயிர் சாப்பிடலாம். அதே போல வந்து இந்த பூர நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது தான் இவங்களுக்கு வந்து சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடியது. அப்போ இவங்க ஆண்டாள் வழிபாடு செய்யலாம். இது மூலயமா செய்வதன் மூலம் எங்களுடைய சமுதாயத்தில் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே போல அதிக பலன் தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செய்கிற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஒரு நார்மலாக தான் இருக்கு, நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்தை அசுவதி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு வந்து சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சொசைட்டியில் செய்யக்கூடிய அந்த ஒரு சின்னம் இருக்கும் பாருங்க, 2 கைகள் இணைந்த மாதிரி, அந்த சிம்பிளை அதிகமாக பயன்படுத்தலாம். அதே போல் ஆரஞ்சு பழத்தை இவங்க அதிகமாக சாப்பிடலாம், அல்லது அதை தானமாக கொடுப்பதன் மூலமாகவும் இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரங்களுக்கு செய்தொழில் மற்றும் சமுதாயத்தில் நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பந்தம் சிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உறவுகளிடையே வந்து ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா இவங்க வந்து அந்த சுவாதி நட்சத்திரத்தை வந்து பயன்படுத்தலாம். அப்போ சுவாதி அப்படிங்கிறதுனா தீபம் ஏற்றுறது வந்து சுவாதி நட்சத்திரம், பருத்தி ஆடைகள் வந்து சுவாதி நட்சத்திரம், அதே போல் வந்து தயிர் அதுவும் வந்து சுவாதி நட்சத்திரம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவதன் மூலயமா மற்றவங்களுக்கு தானம் கொடுப்பதன் மூலமாகவோ நமக்கு வந்து அந்த பொருளாதார மேம்பாடு அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அடுத்தது நமக்கு வந்து நன்மையே நடக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ஒரு இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலைகள் அப்படின்லாம் நமக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த பாசாந்தி அப்படின்னு ஒரு உணவு இருக்கு, அதை நீங்கள் செய்யலாம். அதை செஞ்சு நீங்களும் சாப்பிடலாம், மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்மான் இதனுடைய உருவமைப்பு. அப்போ நீங்கள் எங்கேயாச்சும் ஜூ இதுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த மானை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தீனி வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம், அல்லது மான் கொம்பு இருந்ததுன்னா வாங்கி வச்சு அதை நீங்கள் தேய்ச்சி பாலில் கலந்து குடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் பயன்படுத்தலாம். இதில் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட கலந்து ஆலோசனை செய்வதன் மூலியமாகவும் உங்களுக்கு அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அனுசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளம் இல்லையா. அனுசங்கிறது தாமரையும் கூட, மகாலட்சுமி வீற்றிருக்கக்கூடியது தாமரை. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு குளத்தில் கொண்டு போய் தாமரை விதையை நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா அந்த விதை வந்து மரமாக, அதாவது அந்த செடியை தாமரை பூவாக செடி வந்து பூக்கும்போது அது உற்பத்தி ஆகும்போது உங்களுடைய பொருளாதாரமும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தாமரை மாலையை அணிந்து கொள்வதாலும் உங்களுக்கு வந்து அந்த நன்மை தாரை நடக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கணும், நல்ல ஒரு மன அமைதியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த குரங்குகளுக்கு வந்து வாழைப்பழங்கள் கொடுப்பது ஒரு நல்ல விசேஷமான ஒரு அமைப்பு. மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேரீச்சம்பழம் வந்து நீங்கள் சாப்பிடுவதாலும் தானம் கொடுப்பதாலும் உங்களுக்கு வந்து இதனுடைய சுபதாரை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு பெயரும் புகழும் அப்படின்னு வரணுங்கன்னா நீங்கள் வந்து அந்த சதய நட்சத்திரத்தை இயக்கணும். அப்போ நீங்கள் வந்து உணவில் வந்து அவியல் செய்கிறது, அவியலை சாப்பிட்டுக்கிறது, நீங்கள் ஒரு விசேஷம் செய்யும்போது அவியல் செஞ்சு போடுவதன் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து உலக ஒரு நல்ல பெயரும் புகழும் தரக்கூடியது. அதே மாதிரி பெண் குதிரை இது சதய நட்சத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கானம் ஆடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ பாட்டு கேட்பது அல்லது சங்கீதம் கற்றுக்கிறது கூட அந்த சங்கீதத்தின் மூலமாக கூட உங்களுக்கு உலக புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு பாட்டை வந்து முழுசாக பாடலைன்னா கூட அந்த ஹம்மிங் அமைப்பு இருக்குல்ல, அந்த ஹம்மிங்கை வந்து நீங்கள் இசைப்பதன் மூலியமாகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி லெவல், உங்கள் ஒரு ஹீலிங் அமைப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்தது ஒரு நம்மளுடைய அந்தந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு பெயரும் புகழும் வேணும் அப்படின்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தை இயக்கலாம். அதுக்கு வந்து கன்று இந்த பசுவுக்கு வந்து நீங்கள் வாழைப்பழமோ அல்லது ஏதாவது அதுக்கு என்ன நீங்கள் உணவு கொடுக்குறீங்களோ அதை கண்டிப்பாக கொடுத்துட்டு வர்றதன் மூலம் உங்களுக்கு உங்களுடைய சமுதாயத்துக்குள்ள ஒரு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அல்லது அவளை வந்து நீங்கள் வந்து நல்ல முறையில் செய்து தானமாக கொடுப்பதன் மூலயமாவும் சமுதாயத்தில் உங்களுக்கு பெரும் புகழும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகத்தாரை அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரம். இந்த அபிஷேக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரத்திற்கு தான் அபிஷேக நட்சத்திரம்னு பேர். அபிஷேகம் அந்த நட்சத்திரத்தில் வர நாள், இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் வர்ற அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை சொல்லி, உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி, உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் அப்படியே அந்த அர்ச்சனை செய்து கொண்டு வந்தீர்களானால் அந்த நாளில் தான தர்மங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், பொருளாதாரம் இதையெல்லாம் கண்டிப்பாக வளரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த பரணி நட்சத்திரமும் ஆண் யானை, ரேவதி நட்சத்திரம் பெண் யானை. அப்போ இந்த 2 நட்சத்திரத்தையும் நீங்கள் இயக்கனாவிலே நீங்கள் பொருளாதாரத்தில் மிக ஒரு உயர்ந்த நிலைக்கும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அதுக்கு நீங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயங்களில் உள்ள யானைகளுக்கு வந்து நீங்கள் கரும்பு வாங்கி கொடுப்பதன் மூலயமா அல்லது வாழைப்பழம் வாங்கி கொடுப்பதன் மூலயமா அல்லது தேங்காய் வாங்கி கொடுப்பதன் மூலயமா உங்களுடைய பொருளாதாரம், குடும்ப கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே வந்து ஒரு உயரக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இது வந்து நம்ம தாராவளன் அடிப்படையில் நாம் பார்த்தது. அடுத்ததாக பகவான் ரங்கநாதர், மகாலட்சுமி மற்றும் ஆதிசேஷனுடன் சயனத்தில் இருக்கும் புகைப்படத்தை வைப்பதன் மூலமாக உங்களுடைய நிலைப்பாடில் ஒரு அளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ரங்கநாதர் சன்னதிக்கு அடிக்கடி சென்று வருவது ஒரு நல்ல பலனை தரும். மேலும் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கு சென்று வருவது உங்களுக்கு மிக மிக ஒரு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஓரையில் அந்த நாளில் வரக்கூடிய அந்த திங்கள், புதன், வெள்ளி இந்த ஓரையில் அந்த நாளில் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் நீங்கள் வந்து கரும்பு பால் சாப்பிடுவது மிக ஒரு சிறப்பான அமைப்பு. வெள்ளிக்கிழமை பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு உள்ள யானைக்கு சந்திர ஓரையில் கரும்பு வாங்கி தருவது அல்லது வாழைத்தார் வாங்கி தருவது நல்ல பலனை தரும். இதை முதல்ல கொஞ்சம் சிம்பிளாக சொல்லியிருந்து இப்போ கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். திங்கட்கிழமையும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் வரும் நாளில் சுக்கிரன் ஓரையில் பசு கன்றுக்கும் வாழைப்பழங்கள் வாங்கி கொடுப்பதும் நல்ல பலனை தரும். வெள்ளிக்கிழமை சந்திர ஓரையில் ஆரஞ்சு பழத்தை தானம் செய்வதன் மூலயமாகவும் அல்லது நீங்கள் வந்து வழிபாட்டில் வைத்து அந்த நெய்வேத்தியமாக பழங்கள் வைத்து வழிபடும் போது அந்த பழங்களை நீங்கள் எடுத்து உண்ணும் பொழுதும் உங்களுடைய பொருளாதார மேன்மை, குடும்ப கௌரவம், அந்தஸ்து, தொழில் தன்மை இதெல்லாம் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் வந்து நிறுத்திய பாகை அஸ்வினி நட்சத்திரத்தில் 8 பாகையில் வருது. அப்போ அந்த 8 பாகையில் ஒரு 2 பாகை முன்ன பின்ன இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பாகையில் ஏதாச்சும் கிரகங்கள் நின்றால் கண்டிப்பாக வந்து அதனுடைய தசாபுத்தி காலம் வரும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான காலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த காலப்பகை அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த சந்திர திசை வந்து இந்த காலப்பகைக்குள்ளே மாட்டும்.
19 வயசுல இருந்து ஒரு 38 வயசு வரைக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி காலங்களில் வரும்பொழுது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து காலப்பகை ஒரு அமைப்பு இருக்கும். 19 வயசுல இருந்து ஒரு 32 வயசு வரை. அப்ப இந்த காலம்லாம் வந்து அவங்களுக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக இருக்காது. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வியல் முறையை ஒரு டிசைனிங்கை முன்னாடியே நல்ல முறையில் அமைத்துக் கொள்வது அந்த காலத்தை கடப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மேலும் இந்த மேற்சொன்ன நட்சத்திரங்கள் நம்மளுக்கு சாதகமாக ஒரு அமைப்புல இருந்தாலும் கூட அதுல வந்து 6, 8, 12 அதிபதிகளோட தொடர்பு வரும் பொழுது அதனுடைய தசாபுத்தி காலங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பாதகத்தன்மையான ஒரு சூழ்நிலையிலே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரம் அப்படின்னு மட்டும் அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ நம்ம பொதுவாக வந்து நல்ல பலனை மட்டும் சொல்லிட்டா கெட்ட பலனை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் வதை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா 22வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சந்தனுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அப்போ அது வைநாசிக நட்சத்திரமாக வருது. வேதை அப்படின்னு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வேதை நட்சத்திரமாக வருது. அப்போ இதில் வந்து இப்போ புனர்பூசத்துலேயோ அல்லது கேட்டையிலேயோ அல்லது வந்து திருவோணத்திலேயோ ஒரு கிரகம் நின்று தசையை நடத்தினா அது எந்த லக்னமாக இருந்தாலும் கூட ஒரு சாதகமான ஒரு பலனை தருமா என்றால் கண்டிப்பாக ஒரு சாதகமான பலனை தராது. அதோடு மட்டுமல்லாமல் இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம் புனர்பூசம் அப்படிங்கிற தன்மையில அந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு ஒரு கிரகம் நின்று அதற்கு 7வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வறுமையானால் மிகவும் அது எந்த பாகமாக வருகிறதோ அந்த பாவ அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு வாழ்க்கையே வெறுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பிற்கு அதனுடைய தசாபுத்தி காலங்கள் இருக்கும். அப்ப கேது திசையில முதல்ல கேது திசையில பிறகுறாங்க, அடுத்தது அவங்களுக்கு சூரிய திசை வருது. அப்ப அது எந்த லக்னமா இருக்கு, எந்த பாவத்துல இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நாம வந்து அந்த ஜோதிட விதிகளை நாம தெரிஞ்சு அதனுடைய காரத்தை உங்களை புரிந்து அதுக்கு அடுத்தது சந்திர திசை வருது, அதுக்கப்புறம் செவ்வாய் திசை வருது. இப்படி வர்ற காலங்களில் வந்து அந்த லக்னத்திற்கு ஏற்றால் போல அதனுடைய தசாபுத்திகள் அமைப்புகளும் செயல்படும். இப்போ நம்ம வெறும் நட்சத்திரத்தினுடைய கேரக்டர் வைஸாக மட்டும் நம்ம அந்த தாராபுலின் அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கோம். அது லக்னம் எதை தீர்மானிக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு தசாபுத்தி காலங்கள் எப்படி பலன் தரும் அப்படின்னு. இப்போ நம்ம தசாபுத்தி பலனுக்குள்ள நம்ம போகலை, நட்சத்திரங்களை மட்டும்தான் நம்ம இப்போ பேசியிருக்கோம். எனவே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பான நம்ம ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா அது சரமண்டலத்தில் உள்ள ஒரு வெப்ப வீடு, மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து கொல்லிமலை சென்று அரப்பளீஸ்வரர் ஆலயத்தில் அடிக்கடி இவங்க அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியும் பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு பொருளாதாரத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் சிக்கல் இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். ஏன்னா முதல் வீடு அறம் வீடு, அதனால அந்த பேரே வந்து ஈஸ்வரன். அங்கே சூரியன் உச்சமாக வர்றாரா, அதனால ஈஸ்வரன். அப்போ அதை நம்ம வந்து பலி கொடுக்குறோம். அப்போ நம்மளுடைய நெகட்டிவை வந்து அங்கே பலி கொடுக்குறோம். அற பலி, அதுக்கப்புறமா ஈஸ்வரனை நம்ம வழிபடுறோம்.
அப்போ நம்மளுக்கு அங்கே போகும்போது கொல்லிமலையில் அந்த அரப்பளீஸ்வரர் ஆலயத்தை நம்ம அங்கே தலவிருச்சகமாக எட்டி மரம் இருக்கு. அப்போ இது எல்லாமே நமக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரக்கார நேயர்கள் வருவதால் நீங்கள் ஆலயத்துக்கு போன உடனே திருப்பி வந்துடக்கூடாது. போன வேகத்தில் செவுத்துல அடித்த பந்து மாதிரி திருப்பி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் அங்கே போனீங்கன்னா காலையில் போயிட்டு அங்கே நீங்கள் பூஜை புனஸ்காரம்லாம் முடிச்சுட்டு ஒரு இரவு தங்கி இருந்துட்டு மறுநாள் மறுபடியும் அந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் மறுபடியும் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு மறுபடியும் உங்கள் இல்லத்துக்கு வந்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த இறைவனுக்குமான ஒரு தொடர்பு, ஒரு வழி உண்டாயிடும். அப்போ இறைவன் வந்து நீங்கள் போய் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி இறைவன் என்ன நினைப்பார் அப்படின்னா, பக்தன் தினைக்கும் வந்துக்கிட்டும் போயிட்டே இருக்கான், நாம் ஒரு நாளைக்கு அவனுடைய இல்லத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி இறைவன் நம்ம இல்லத்தை நோக்கி வருவார். அதனால தான் நமக்கும் ஆலயத்திற்கும் இறைவனுக்குமான ஒரு வழியை நாம் முதல்ல உருவாக்கணும். அதுக்கப்புறமா இறைவன் தானா அந்த வழியை அவர் நோக்கி நம்ம வரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கும். நீங்கள் பொதுவாக இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் 10 நாள் போய் ஒரு இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் 11ஆவது நாள் போகலன்னா அந்த இடத்துல அதை பார்த்துக்கிட்டு இருந்த நபர் ஏன் இன்னைக்கு வரல அப்படின்னு கேட்பார். இதுதான் வந்து நமக்கும் அவங்களுக்குமான ஒரு தொடர்பை உருவாக்கி கொள்வது. அப்படி அந்த தொடர்புக்கு பெயர் தான் வழியை பாடுபட்டு நாம் உருவாக்குவது. ஈஸியாக வந்து அதை நம்ம வந்து உருவாக்கிட்டோம்னா அதுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஆனால் பாடுபட்டு கஷ்டப்பட்டு நம்ம வந்து அதற்காக நேரத்தை செலவிட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை செலவிட்டு எத்தனையோ வேலைக்கு நடுமத்தில் நம்ம அதை பாடுபடுறோம், அதுக்காக நம்ம உழைக்கிறோம், அதுக்காக எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணம் மனம் செயல் எல்லாத்தையுமே வந்து அதுக்காக நம்ம செயல்படும் போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். அதுதான் நமக்கு வந்து வாழ்க்கைக்கே பயன்படும். ஈஸியாக உங்களுக்கு எது கிடைச்சாலும் கண்டிப்பாக வந்து அது ஒன்று நமக்கு பயன்படுத்த தெரியாது, அல்லது அந்த பயன்படுத்துவதில் நமக்கு அலட்சியம் இருக்கலாம். அதனால் வந்து கஷ்டப்படும் பொழுது தான் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த காரணத்தினால தான் நமக்கு வந்து வழி நம்ம வந்து நம்மளுடைய பலி அப்படிங்கிறது வந்து 2 இருக்கு. நம்மளை நாமே வரித்து கொள்வது ஒன்று, அதுவும் வழி. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாமளா தேடி போய் கண்டுபிடிப்பது அது ஒரு வழி. அப்போ இந்த அடிப்படையில் நாம் ஆலய வழிபாடு செய்வது தான் நமக்கு உத்தமமான பலனை தரும் என்று கூறி நம்ம வந்து அடுத்த நட்சத்திரத்தை நம்ம பரணி நட்சத்திரத்தை அடுத்த பதிவில் சந்திப்போம். இதை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் வந்து இந்த ஆன்லைன் அபிராமி ஆஸ்ட்ரோ சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக வரும். மேலும் இன்னும் நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரும் என்று கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறும் உபயம் வேலுசிவா, ராசிபுரம். நன்றி, வணக்கம்.